இங்கே ஆணுக்கு நிகர், அதாவது பெண் என்பவர்கள் ஆணை விட உயர்ந்தவர்கள் என்று ஐயா அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பாக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க? பெண் சிங்கம் எழுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே 24 மணி நேரம் தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன். இங்க அக்கா, நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய, அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் 30 ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க. அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு, எங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்டு வருகின்றிருக்கிற எங்க அக்காவுடைய பொற்பாதத்தை இந்த வேளையில் அன்போடு கும்பிடுகிறேன். இன்னொன்னு மட்டும் சொல்றாங்க, 1988ஆம் வருஷம் எங்க அப்பா என்ன, நான் +1 படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு. போகும் பொழுது சேலம் 4 ரோட்ல 100 காரிலே பவனி வருகிறார் மருத்துவர் ஐயா. வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார். அப்பொழுது 4 ரோடு ரவுண்ட் ஆனால நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம ரத்தன வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப ரத்தனம்லாம் எனக்கு அறிமுகம் இல்ல. அப்ப கையாட்டிட்டு வர்றாரு, கும்பிட்டு வர்றாரு. அப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் பொதுவா கும்பிடுறாரு. ஆனால் அவர் கண்ணு 2 என்ன பார்த்துச்சுங்க. அன்றைக்கு அடிமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே 36 ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன். நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை, எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை. 5 முறை எனக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார். என்ன சொன்னாங்க, இவர் வந்து அப்படி, இவர் வந்து இப்படி. எப்படி இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல. நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில் இருப்பேன். எங்க அப்பா சாகும் பொழுது சொல்லிட்டு போனாரு, 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஏம்பா நம்முடைய குடும்பத்திலே நாங்க 2 பேரும் ஆசிரியர்கள், உன்னை இந்த அளவிற்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்னா நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது. அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல, சுயம்புவாக உருவானவர், சுயம்புவாக உருவானவர். இந்த ஊமை ஜனங்களுக்காக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.